வணக்கம். கலைச்செல்வி சாமுவேல் வழக்கறிஞர். முன்னெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டைன்னா மனைவியெல்லாம் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் இப்போ ட்ரெண்டே கணவன் மனைவிக்குள்ள சண்டைனா வைஃப்ஸ் எல்லாம் கோச்சிக்கிட்டு ஆன்சைட் போயிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு போன கணவன் ஆர் மனைவி என்ன அவங்க அம்மா வீட்டில் தானே இருப்பாங்க. 2 நாள்ல கோவம் குறைஞ்சதும் நம்மளே போய் சமாதானப்படுத்திக்கலாம், எப்படியாவது கையில காலில் விழுந்து திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்ன்ற தைரியத்துல கோவத்தோட வீரியம் குறையட்டும்னு கணவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இங்க இருந்தா தானே நீ பஞ்சாயத்து பேச வருவ, இரு நீ பார்க்கவே முடியாத தூரத்துக்கு நான் போயிடுறேன், அப்ப என்ன பண்ணுவேன்னு சொல்லாம கொள்ளாம கிளம்பி வேலைக்கோ ஆர் படிக்கிறதுக்கோ கடல் கடந்து போயிடுறாங்க. அதையும் சரின்னு அனுமதிச்சு வழி அனுப்புறாங்க அவங்க பெற்றோர்கள். எப்ப நீங்க 2 பேரும் பார்த்து பேசிக்கவே முடியாத தூரத்துக்கு 0 கம்யூனிகேஷன் மோடுக்கு போயிட்டீங்களோ அப்பவே உங்க 2 குடும்பத்தாரும் சின்னதா இருக்கிற பிரச்சனைய பேசி பேசி கடைசி வரை நீங்க 2 பேரும் பார்த்துக்கவே முடியாத அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. சரி, அப்படியே உங்க ஸ்பௌஸ்க்கு பாடம் புகட்டுறதுக்காக சொல்லாம கொள்ளாம அப்ராட் போயிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வைஃப் கோச்சுக்கிட்டு அப்ராட் போயிட்டா ஹஸ்பண்ட் உடனே எப்படி நீ அங்க போலாம் ஆர் எப்படி நீங்க என் வைஃபை அவ்வளோ தூரம் அனுப்பி வைக்கலாம்னு அவங்க வீட்டாரிடம் சென்று சண்டை போடுறதால அங்க பிரச்சனை தீரப்போறது கிடையாது, பிரச்சனை பெருசுதான் ஆகும். ஏன்னா நீங்க சாதாரணமா கோவத்துல கேட்க போனது கடல் கடந்து இருக்கிற உங்க ஸ்பௌஸ்க்கு நீங்க கோவத்துல கேட்க வந்ததா கன்வே ஆகாது, நீங்க பிரச்சனை பண்ண வந்ததா தான் கன்வே ஆகும். கடைசியில இவங்க ஒண்ணு பேச பதிலுக்கு அவங்க ஒண்ணு பேச அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தப்பா தான் கன்வே ஆகும். ஸோ தயவு செய்து நீங்க நேரடியா பார்க்காத கேட்காத எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். ஸோ யாருக்கு எது வேணுமோ அதை மட்டும்தான் உங்ககிட்ட கன்வே பண்ணுவாங்க. ஆக்சுவலி அங்க என்ன நடந்ததுன்னு உள்ளதை உள்ளபடி யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. பிகாஸ் எல்லாரும் அவங்க அறிவுக்கு ஏற்றபடி தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. ஸோ பாசிட்டிவ் இன்டென்ஷனோட ஒருவர் சொன்ன விஷயத்த கூட இன்னொருவர் அதை நெகட்டிவா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் டிஃபர்ஸ். அண்ட் ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணும்போது அதுல அவர்களுடைய பர்சனல் ஒப்பீனியனையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஸோ அவர்களுக்கு பிடிக்காத நபரை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லும் போது அந்த நபருக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சுதான் அந்த நபரை ஜட்ஜ் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ கணவன் மனைவி பிரச்சனையில கணவனை பத்தி தப்பா மனைவியிடமோ ஆர் மனைவியை பத்தி யாராவது கணவனிடமோ தப்பா சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க. அது 90% எக்ஸாஜரேட் பண்ணித்தான் இருக்கும். அண்ட் உங்க 2 பேரை பத்தி உங்க 2 பேருக்கும் தான் தெரியும். பிகாஸ் நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்க. உங்க அம்மா அப்பா உங்க சிப்ளிங்ஸ் ஆர் உங்க க்ளோஸான நண்பர்களே சொன்னா கூட அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சரி, அப்படியே நீங்க அப்ராட் போயிட்டீங்கன்னா உங்க ஸ்பௌஸ் உங்களிடம் பேச முயற்சித்தால் தயவு செய்து ஒரு தரம் காது கொடுத்து கேளுங்க. எடுத்த உடனே காசுக்காக தான் என்கிட்ட பேசுறியான்னு கேட்காதீங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகளோட பெற்றோர்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா, அவ ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். தயவு செய்து கணவன் மனைவி உறவுக்குள் காசு பணத்தை பிரதானமான விஷயமா கொண்டு வராதீங்க. அன்பு காதலுக்கு முன்னாடி காசெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. 2-3 டிகேட்ஸ்க்கு முன்னாடி கை நிறைய சம்பாதிக்கிற தன் மகன் யாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது இல்லை. என் பையனுக்கு இவை இல்லைன்னா என்ன, 1000 பொண்ணு கிடைப்பாங்கன்னு தன் மகன் வாழ்க்கையில் இடையூறு செய்த பெற்றோர்களை போல இன்றைக்கு பெண் பிள்ளைகளோட பெற்றோர்களும் நினைக்கிறாங்க. அது மாமியார் கொடுமைனா இதுவும் மாமியார் கொடுமை தானே. கணவன் மனைவினா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி கொடுங்க. ஸோ ஆண்களே, அன்னைக்கு பெண்கள் மாமியார் கொடுமைக்காரி சூழ்ச்சியானவங்கன்னு தெரிஞ்சும் நமக்கு நம் கணவர் பிள்ளைகள் முக்கியம்னு மாமியார் அனுசரிச்சு போனாங்களோ வேற வழியே இல்லை. இன்னைக்கு ஆண்களும் உங்க மனைவிக்காக அதே யுக்தியைத்தான் கையாள வேண்டி இருக்கிறது. கணவனுடைய பெற்றோர்கள் செய்த தவறுக்காக மனைவியை பிரிய நினைப்பது தவறு. சேம் டைம் மனைவி வீட்டார் செய்த தவறுக்காக அவங்க பிஹேவியர்ஸ்க்காக கணவனை தண்டிப்பதும் தவறுதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் கணவன் மனைவிக்குள் சண்டை வரும்போதெல்லாம் டைவர்ஸ் பண்ணிடலான்ற வார்த்தையை யூஸ் பண்றீங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் அதே சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவீர்கள். நெருப்புன்னு சொன்னா உடனே சுற்றுமான்னு கேட்காதீங்க. சும்மா நெருப்புன்னு பயமுறுத்திக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நெருப்பு மேல இருக்கிற பயம் போயிடும். நெருப்பு தானே, சுட்டா சுட்டுட்டு போகட்டும்ன்ற மனநிலைக்கு வந்துருவோம். ஸோ தயவு செய்து அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தாதீங்க.
2 பேருக்கும் பிரச்சனைனா பிரச்சனை எப்படி சரி செய்வதுன்னு யோசிங்க. அதை விட்டு பிரியணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? சேம் டைம் திருமணம் ஆகிட்டதாலேயோ ஆர் குழந்தைகள் பிறந்துட்டதாலேயோ நம் கணவன் ஆர் மனைவி என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போவாங்கன்னு அலட்சியப்படுத்துறது தவறு. ஸோ வெறும் காசுக்காகவோ ஃபிசிக்கல் இன்டிமசிக்காகவோ ஆர் சோஷியல் ஸ்டேட்டஸுக்காகவோ யாரும் யாரோடையும் வாழணுன்ற கட்டாயம் இன்னைக்கு யாருக்கும் இல்லை. இப்படி இருக்கும் பட்சத்துல எல்லாத்தையும் தாண்டி உங்க ஸ்பௌஸ் உங்ககிட்ட உறவு பாராட்ட முற்படுறாங்கன்னா காரணம் அவர்களுக்கு உங்கள் மேல் இருக்கிற அன்பு காதல் மட்டும்தான். நன்றி.